அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவோம். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 13 முதல் 16 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். நற்செய்தி நூல்களில் கப்பர்நாகும் ஒரு முக்கிய இடம் வகிக்கிறது. அங்கே இயேசு பல புதுமைகள் நிகழ்த்தினார். அங்கிருந்த தொழுகை கூடத்தில் இயேசு போதித்தார். நூற்றுவ தலைவர் ஒருவரின் பணியாளரை இயேசு குணமாக்கியது கப்பர்நாகுமில்தான். இயேசு தம் சீடராக அழைத்த பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் ஆகியோர் கப்பர்நாகும் ஊரை சார்ந்தவர்களே. பேதுருவின் வீடு கப்பர்நாகுமில்தான் இருந்தது. அங்கே இயேசு குடியிருந்ததாக மத்தேயு குறிப்பிடுகிறார். இவ்வாறு இயேசுவின் தனிப்பட்ட அன்பிற்கும் கரிசனைக்கும் உள்ளன. கப்பர்நாகும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கியது நமக்கு வியப்பாகத்தான் உள்ளது. ஆக கப்பர்நாகும் வானலாக உயர்த்தப்பட்டது உண்மைதான். இயேசுவின் பணி வாழ்வும் அங்கே நிகழ்ந்ததால் அவ்வூர் பேறு பெற்ற என நாம் கருதலாம். ஆயினும் அவ்வூர் மக்கள் பல இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. கப்பர்நாகுமில் நிகழ்ந்ததை பார்க்கும்போது நம் உள்ளத்தில் எழுகின்ற கேள்வி இது: இயேசுவை நாம் எவ்வாறு அடையாளம் காண்பது? இயேசுவின் புதுமைகளும் ஆழ்ந்த போதனைகளும் மட்டுமே நம்மில் நம்பிக்கையை உருவாக்கிட இயலாது. இயேசுவை அணுகி செல்ல நமக்கு திறந்த மனது வேண்டும். உறைந்து போன உள்ளத்தில் கடவுளின் குரல் நிசப்தமாகிவிடும். நற்செய்தி கேட்டு அதன் வல்லமையை உணர்ந்த நமக்கு ஒரு பெரிய பொறுப்பும் வழங்கப்படுகிறது. அதாவது, நம்மை தேடி வருகின்ற கடவுளை நாம் கண்டுகொள்ளாமல் தடுக்கின்ற தடை சுவர்களை நாம் தகர்த்தெறிய வேண்டும். தன்னலமும் ஆணவமும் நம்மை ஆட்கொண்டு விட்டால் நாம் கடவுளின் அருட்செயலை காண தவறிவிடுகிறோம். எனவே வானலாவ உயர்த்தப்பட்டோ தாம் பெற்றுக்கொண்ட கொடைக்கு ஏற்ப தங்கள் வாழ்வையும் சீரிய முறையில் வாழ்ந்திட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வாழ்வை நிறைவாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் கடவுளால் நமக்கு காலந்தோறும் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த வாய்ப்புகளை நமதாக்கிக் கொள்வதற்கு நாம் நம்மையே ஒரு சில வரைமுறைகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் ஆளாக்கி கொள்வது அவசியம். நெறிமுறைகளுக்கு தம்மை ஆளாக்கி கொள்ளாத மனிதர்கள் வாய்ப்புகளை வீணாக்கி கொள்கிறார்கள். பாலும் தேனும் பொழியும் நாட்டை கடவுள் கொடுத்தாலும் அங்கு இஸ்ரேல் மக்களை கேடுகளும் சாபங்களுமே தொற்றிக் கொள்கின்றன. இதற்கான காரணம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவரது குரலுக்கு செவி சாய்க்காததே. கடவுளின் மகன் தங்கள் நடுவில் பணி செய்த போது அந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியை உயர்த்து கொள்ளும் பொருட்டு மனமாறுதல் என்ற நெறிமுறைகளுக்கு தயாராக கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நாகும் ஆகிய 3 நகர்கள் தங்கள் மீது தாங்களே சாபத்தை வரவழைத்து கொண்டன. வாழ்வை முன்னோக்கி நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் நமக்கு முன்பாக இல்லாமல் இல்லை. அவற்றை கண்டுகொள்ளும் பொருட்டு நம்மை நாமே தயாரித்து கொள்ளும் மனநிலையிலே தான் நம்மிடம் இல்லை. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். கடவுள் தருகின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகின்றேனா? கடவுள் பேரில் வருபவர்களை நான் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கின்றேனா? கடவுளின் அன்பை நான் புரிந்து கொண்டு நீதியோடு வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நீர் தருகின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தவும், உமது பெயரால் வருபவர்களை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளவும், உமது அன்பை புரிந்து கொண்டு நீதியோடு வாழவும் வரம் தாரும். ஆமீன்.